தமிழகத்துடைய பொருளாதாரத்தை அடுத்த 10 வருஷத்துல 1.5 ட்ரில்லியன் டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும், தமிழக நிதிநிலையை சீரமைக்க 2 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னும் 2026-27 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அண்ணன் சீர், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் உள்பட பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு அறிவிச்சிருக்காங்க. தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் புதன்கிழமை சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சார். இதற்காக அவைக்கு புதன்கிழமை காலை முதல்வர் ஜோசப் விஜய் காலை 9:58 மணிக்கு வந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த உறுப்பினர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்தார். அடுத்ததாக அவைக்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிரே அமர்ந்திருந்த முதல்வர் உட்பட அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் சுமார் 2.5 மணி நேரம் பேசினார். அவர் பேசியதில் தமிழ்நாட்டை வறுமை இல்லாத செழுமை மிகுந்த மாநிலமாக 2036 ஆண்டுக்குள் 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த அரசு உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். கடனுக்கான வட்டிக்கும் அதிகரித்து வரும் பொறுப்பேற்று கொண்டு செலவுகளுக்கும் வரி வருவாயை செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால தான் புதிய திட்டங்களுக்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் குறைவாக இருக்கு. இருந்தாலும் மாநிலத்தை நிதி நெருக்கடியிலிருந்து மீட்க அரசு ஒப்பந்த புள்ளிகளின் வெளிப்படை தன்மை கொண்டு வந்து இளைஞர்கள், சிறு தொழில் செய்பவர்கள் ஒப்பந்த புள்ளிகளில் முதன்முறையாக பங்கேற்கவும் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கு. திட்ட அனுமதியில் நேர்மை, மதுபான உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் சிறப்பு கட்டணம் ஆகியவற்றால் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு, சுரங்க கண்காணிப்பு, கணினி மயமாக்கல் ஆகியவற்றால் அரசுக்கு ரூபாய் 15,000 கோடி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி இல்லாத வருவாயை அதிகரிக்க மத்திய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவால் நிதி சுயாட்சியை வலுப்படுத்தி நிதி ஆதாரங்களை உருவாக்குவதே அரசின் நோக்கமாக பார்க்கப்படுது. மாநில அரசின் செலவினத்தை குறைத்து உயர்நிலை செலவின் சீர்திருத்த குழுவும் அமைக்கப்படும். மாநிலத்தின் நிதிநிலை நிலைமை இல்லாமல் கடன் சுமையில் நிரம்பி குறைந்த வருவாயுடன் இருக்கு. மீண்டும் நிதி ஒருங்கிணைப்பு பாதைக்கு கொண்டு வர 2 ஆண்டுகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான திட்டங்களாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 560 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பெண்களின் திருமண உதவி திட்டமாக அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்க நாணயம், பட்டு புடவை வழங்குவதற்காக ரூபாய் 812 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணிகளுக்கு மகப்பேறு காலத்தில் இலவச உணவு, மருத்துவ வசதிகள், உதவி மையங்களை உருவாக்கும் தாய் கேர் திட்டத்தின் ரூபாய் 23 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் குறுந்தொழில் நிறுவனங்களாக மாற்றும் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டத்தின் கீழே சிறப்பாக செயல்படும் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஆண்டில் ரூபாய் 38,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்க ரூபாய் 354 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் பெண்கள் நடத்தும் சிறு கடைகள், மளிகை வணிகம், அழகு நிலையம், உணவகம், மொபைல் சேவை மையம், கணினி மையம் போன்ற தொழில்களுக்கும் இந்த வகை நிதி உதவிகள் பெரிய ஊக்கமாக அமையக்கூடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிறனால தொழிலை ஆரம்பிக்கும் முதல் சில ஆண்டுகளில் வட்டி சுமை நிச்சயமாக அவங்களுக்கு இல்லாமல் தொழிலை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலின் லாபத்தை மீண்டும் தொழிலுக்கே முதலீடு செய்ய நிச்சயமாக உறுதியாக முடியுங்க. இருந்தாலும் எந்த கடன் திட்டமாக இருந்தாலும் அது முறையாக பயன்படுத்தப்பட்டால் அதன் முழு பலன் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். தொழில் திட்டமிடல், சந்தை ஆய்வு, கணக்கு பதிவு, தயாரிப்பு தரம், விற்பனை திறன், டிஜிட்டல் பரிவர்த்தனை போன்றவற்றிலும் பயிற்சி மிக மிக அவசியங்க. கடன் மட்டும் கொடுத்தால் போதாது, தொழில் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான இறுதியான தகுதி விதிமுறைகள், கடன் வழங்கும் நடைமுறை, யார் விண்ணப்பிக்கலாம், எந்த வகை சுய உதவிக்குழுக்கள் தகுதி பெறும் போன்ற விவரங்கள் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் உறுதியாக யார் யார் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் தற்போது இந்த திட்டம் குறித்து வெளியாகும் தகவல்களை தேர்தல் வாக்குறுதி மற்றும் எதிர்பார்க்கப்படும் கொள்கை அமலாக்கத்தின் பின்னணியில் புரிந்து கொள்வதே சரியான அணுகுமுறையாக இருக்குங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேங்க.
ஒரு பெண்ணின் கையில் பணம் சென்றால் அது ஒரு நபரின் வாழ்க்கையை மட்டும் மாற்றாதுங்க, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு கிராமம் நிச்சயமாக முன்னேறும். ஒரு கிராமம் முன்னேறினால் ஒரு மாவட்டம் உறுதியாக வளர்ச்சி அடையும். மாவட்டங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு இன்னும் மிகப்பெரிய வலிமையான பொருளாதார மாநிலமாக மாறுங்க. அதனால தான் பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு நலத்திட்டம் மட்டும் இல்லைங்க, அது சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய முதலீடுன்னு சொல்லலாம். பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தா அது எத்தனை பேருக்கு வழங்கப்படும், என்ன தகுதிகள் இருக்கும், எந்த விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படிங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்களை வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லைங்க, தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதாக இருந்தால் அது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமையக்கூடனே சொல்லலாம். சுய உதவிக்குழு இயக்கம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கு. அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் எந்த முயற்சியும் சரியான திட்டமிடல் மற்றும் வெளிப்படையான செயல்பாட்டுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதன் பலன் நீண்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. தமிழக அரசியலில் சில தருணங்கள் வெறும் அரசு அறிவிப்புகளாக மட்டும் இருக்காதுங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறையோட வாழ்க்கை நம்பிக்கையை மாற்றக்கூடிய சமூக திருப்பு முனைகளாக நிச்சயமாக மாறிவிடுறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக எதிர்பார்ப்பின் மையமாகத்தான் இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 திட்டம் மாறியிருக்கு. தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த வாக்குறுதி ஆரம்பத்தில் பலரால் சாதாரண அரசியல் அறிவிப்பாகவே பார்க்கப்பட்டதுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த திட்டத்தை நேரடியாக செயல்படுத்தும் பணிகளில் அரசு தீவிரமாக இறங்கி உள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி வருது. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மிக விரைவில் மகளிர் உரிமை தொகை 2500 திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்த பிறகு நகரங்கள் முதல் கிராமங்கள் வரைக்கும் பெண்கள் மத்தியில் இந்த திட்டம் குறித்து மிகப்பெரிய விவாதம் உருவாயிருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இது வெறும் மாதாந்திர உதவித்தொகை மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்திற்காக டெய்லியும் போராடும் பெண்களின் உழைப்பை அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என்ற உணர்ச்சி பூர்வமான அரசியல் விவாதமாகவே மாறியிருக்கு. கணவரோட குறைந்த வருமானத்தில் வீட்டை எப்படியோ மேனேஜ் பண்ணி நடத்திட்டு இருக்கவங்களும் பெண்கள் தான். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் இல்லை, தமிழ்நாட்டின் உண்மையான வாழ்க்கைங்க. அந்த பெண்களின் அமைதியான போராட்டத்தை அரசியல் உண்மையாக கேட்க ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்வியை தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுப்பியிருக்கிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் திட்டம். தேர்தல் வாக்குறுதியாக ஆரம்பித்த இந்த அறிவிப்பு இன்னைக்கு நடைமுறைக்கு வரப்போகுது என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அது வெறும் அரசியல் ஹெட்லைனாக இல்லாமல் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் பெண்களின் உழைப்புக்கு அரசு மதிப்பு தரப்போகிறதா என்ற உணர்ச்சி பூர்வமான சமூக விவாதமாகவே மாறியிருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பசியை அரசியலாக்கினார். ஜெயலலிதா அவர்கள் பெண்களின் குடும்ப வேதனையை அரசியல் சக்தியாக மாற்றினார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் அன்றாட செலவுகளை குறைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை வலுப்படுத்தினாங்க. அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பெண்களின் பொருளாதார மரியாதை என்ற புதிய அரசியல் மொழியை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் வேகமாக பரவி இருக்கு.